ஆமென். எல்லாருக்கும் தெரியும், பெண் குழந்தை ஞாயிறு அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்தேன். ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 15/11/2020 அப்போ நான் வந்தேன். சரி, அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளை, நற்செய்தி சொல்லுகிற உருவாக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் உபயோகப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு 3 குறிப்புகளை நான் எடுத்தேன். ஸோ இன்னைக்கும் வந்து வாலிபர் ஞாயிறு அப்படிதானே? எல்லாருக்கும் ஹாப்பி குட் சண்டே சர்வீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கும் வந்து எல்லாரும் வாலிபர் எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை தெரிஞ்ச வசனம் தான் சொல்ல போகிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முன்பாக மாத்திரம் தெரியும் தானே எல்லாருக்குமே? எல்லாரும் சேர்ந்து சொல்லாம எடுத்தாச்சா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எதற்காக இந்த இடத்துல வாலிப பிரயாணம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு? ஏன் சிறு வயது, சிறு பிரயாணம், என்னன்னா முதிர் வயது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வாலிப பிரயாணம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு? யாராவது இது யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வாலிப பிரயாணம் அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமா நம்மளுடைய ஜீவியத்தை காத்துக்கணும். இந்த வாலிப பிரயாணத்தை நம்ம பரிசுத்தமா இருந்தா மாத்திரம்தான் அடுத்தது
இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு யார் ஞாபகம் வருவாங்க? மனுஷன் யோசிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞாபகம் வருவாங்க. யோசிப்போட வாழ்க்கை பார்த்தோம்னா அவங்க சகோதரர்கள் வந்து அவர் ரொம்ப நெருக்கினாங்க. ரொம்ப அவனுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. புரியல தூக்கி போட்டாங்க. அவனுக்கு வந்து எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவன் அந்த சிச்சுவேஷன்லயும் இயேசுவை வந்து கைவிடவே இல்லை. அவன் வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் எல்லாத்தையும் சகித்து நடக்கிற ஒரு வாலிபரா அவர் வந்து காணப்பட்டார். இப்ப இருக்கிற வாலிபர் வந்து ஏதாவது ஒண்ணு டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை சகிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேர் கேஸ் இருக்குதானே. அதனால யோசிப்போட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா முதலாவது அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து சகித்து காணப்பட்டார். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து போத்திபாருடைய வீட்டுல வேலை செஞ்சது எல்லாருமே தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? போத்திபாரோட மனைவி அவங்களுக்கு தப்பா நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துச்சு. ஆனா அந்த சிச்சுவேஷனையும் யோசிப்பு வந்து அவருடைய பரிசுத்தத்தை தேவனுக்கு பயந்து அவர் வந்து காணப்பட்டார் அப்படின்னு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாராவது ஒரு வாலிபர்கள் எடுத்து வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவர் வந்து இயேசுவுக்கு பயந்து இருந்ததுனால மாத்திரம்தான் அவர் வந்து அந்த பாவத்துல இருந்து அவர் வந்து விடுதலை ஆக முடிஞ்சு. அந்த பாவத்துல இருந்து அவர் வந்து தப்பிச்சு நடக்க முடிஞ்சு. அப்படிதான் சில டைம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல போய் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து இயேசுவுக்கு பயந்து உண்மையா இருந்திருப்போம். ஆனா எல்லா பள்ளியும் நம்ம மேலதான் சில டைம் வந்து விழுற மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது என்ன இயேசுப்பா உங்களுக்காக உண்மையா இருந்தேன் நீங்க கைவிட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய நேரம் சொல்லியிருப்போம். ஆனா இந்த யோசேப்பு அப்படிங்கிறவர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இயேசுப்பாவை கைவிடவே இல்லை. இயேசுப்பாவுக்கு வந்து இயேசுப்பாவை பார்த்து முழுவதுக்கவே இல்லை. இதனால அவருக்கு கிடைச்ச பலன் என்னது? ஜெயில தூக்கி போட்டாங்க. அப்படிதானே ஜெயில தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த ஜெயிலையும் அவர் வந்து பொறுமையா இருந்தார். நிறைய வாலிபர்கள் இப்ப இருக்கிற வாலிபர்கள் வந்து இந்த பொறுமை அப்படிங்கிறதும் அவங்க கிட்ட காணப்படுவது ரொம்ப அப்படிதானே. அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஏத்து பேசுறது பொறுமை அப்படிங்கிறது நிறைய வாலிபர்களுக்கு வந்து இப்போ இல்லை. நிறைய பேர் வந்து ஃபோன் அடிக்ஷன்ஸ் அப்புறம் இந்த பைக். இப்போ நிறைய வாலிபர்கள் வந்து ரொம்ப அடிக்டா இருக்கிறது எதுல? பைக் ரைடு போகணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. என்னது? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு அண்ணா வந்து பைக்ல ரொம்ப அடிக்டா இருக்காங்க. இதனால அவங்க வந்து நிறைய ஆல்கஹால் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க. பைக்கு ஆல்கஹால் எல்லாத்துக்குமே என்னென்னலாம் பாவம் இருக்கோ எல்லாத்துக்குமே அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்க. இதனால அவங்க வாழ்க்கையில வந்து விளைவு என்னன்னா குடும்பத்திலயும் சமாதானம் இல்லை, அவங்க வாழ்க்கையிலயும் சமாதானம் இல்லை. அப்ப நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா மாத்திரம்தான் நம்ம வந்து எல்லா பாவத்துல இருந்தும் அது தப்பிக்கக்கூடியதான பலனை இயேசுவா நமக்கு கொடுப்பாங்க. அப்படிதானே யோசிப்பு வந்து தேவனுக்கு பயந்து இருந்ததுனாலதான் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடிஞ்சுச்சு. அதனால அந்த ஜெயிலையும் அவர் பொறுமையா இருந்தாரு. ஜெயிலுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லலாம்? அரண்மனை சொல்லலாம். அப்ப ஜெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுவுமே இந்த ஒரு பெரிய மேன்மை நமக்கு கிடைக்காது. இது வந்து இது நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே ஆப்போசிட்டா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய மேன்மை நமக்கு கிடைக்காது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம இயேசுவுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஜெயிலுக்கு ஆப்போசிட்டா பேலஸ். அந்த பேலஸ்ல இயேசுவா அவரை வந்து உயர்த்தி வச்சாரு. அவர் வந்து எவ்வளவு இயேசுவா மேன்மையாக்க முடியுமோ அவ்வளவு மேன்மையா இயேசுவாவை உயர்த்தி வச்சாரு. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். என்ன கதை? சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடவிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் வந்து அவர் புடவிட்டது. நம்ம வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை இயேசுவா கொடுத்துருப்பாங்க. ஆனா அது வந்து கால தாமதம் ஆகும்போது நம்ம சில டைம் என்ன நினைச்சுப்போம்னா இனிமே நடக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சு சாரோடைய கற்பம் செத்து போயிட்டு. ஆனாலும் இயேசுவோடைய வாக்குத்தத்தம் அந்த இடத்துல என்ன ஆச்சு? நிறைவேறிச்சு. யோசிப்போட வாழ்க்கையில நிறைய தாமதங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா அவருடைய இயேசுவா சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாள் அவருக்கு வந்து என்ன ஆச்சு? நிறைவேறிச்சு. அதை எல்லா
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ இருக்கிற வாலிபர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நமக்கு நிறைய டைம் இருக்கு. இன்னும் 70-80 வருஷம் நம்ம வாழ போகிறோம், நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நமக்கு கவலையே இல்லை, நல்லா இப்போ இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணிப்போம். யூத்னாலே இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நல்லா என்ஜாய் பண்ணிப்போம், இருக்கிற நாட்களை நல்லா உலகத்துக்காக பிரயோஜனப்படுத்திப்போம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற வாலிபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதுனால காலத்தை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்தலாமே. தேவனுக்காக பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா இயேசு நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் நமக்கு வந்து செய்வாங்க. இளையகுமாரன் கதை வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. அவர் என்ன பண்ணாரு? இயேசுவா கிட்ட பாதி, அவருடைய தகவல் கிட்ட பாதி பங்கு வந்து வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டார் அப்படின்னா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணிக்கொண்டு தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தகப்பனை விட்டு பிரியும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நல்ல சன்மார்க்கமாய் நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருக்கும், அது அப்படியே துன்மார்க்கமாய் மாறும். யோசேப்போட வாழ்க்கையில ஜெயில் வந்து அப்படியே ஆப்போசிட்டா பேலஸா மாறிச்சு, அரண்மனையா மாறிச்சு. ஆனா நம்ம எப்போ இயேசுவை விட்டு பிரிந்து போகிறோமோ அப்போ வந்து நல்லா இருக்கிற வாழ்க்கை பேலஸ் வந்து அப்படியே ஜெயிலா மாறிடும். அவருடைய வாழ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் அழிந்து போச்சு, அதுக்கப்புறம் அவருடைய ஆஸ்தி போச்சு, அவருக்கு வந்து ஆகாரம் இல்லை, பன்றிகள் சாப்பிடுற தவிர்னால தன்னுடைய வயிறு நடத்துக்கணும்னு நினைச்சாரு, அது கூட அவருக்கு என்ன பண்ணல, ஒரு சிச்சுவேஷன்ல கிடைக்காம போயிடுச்சு. பன்றி எல்லாரும் வீட்டில் வளர்க்கீங்க, எல்லாரும் பெட் அப்படின்னா பிக்கு, யாருக்குமே பன்றி வந்து அவ்வளவு பிடிக்காது. அது வந்து ஒரு அருவருப்பு அப்படிங்கிற ஒரு எம்பளம் மாதிரி இருக்கு அப்படிதானே. அப்போ பன்றியோட சம்பவம் என்ன அப்படின்னா, பன்றி வந்து எவ்வளவுதான் அதை வந்து குளிப்பாட்டி நம்ம வந்து ஒரு நல்ல பிளேஸ்ல வச்சாலும் திரும்பி அதை எடுத்துதான் போவோம், சேஃப்டிக்கு தான் போவோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் பன்றியை போல மாறிடவே கூடாது. நம்ம வந்து பாவத்தை வந்து விட்டு விட்டு வந்து ஏசப்பாக்கிட்ட அந்த பாவத்தை விட்டுட்டு திரும்பியும் ஏசப்பாய் நான் நினைச்சிருக்கேன், அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்பியும் அந்த பாவத்துக்கு நம்ம சென்று விடவே கூடாது அப்படிதானே. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அவர் வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ அவர் வந்து அப்போதான் நினைச்சு பார்க்காரு, கடந்த காலத்தை இவ்வளோ நம்ம தகப்பன் வீட்டுல எவ்வளோ சந்தோஷமா நம்ம இருக்கணும், இப்படி நம்ம தகப்பனை பகைச்சு கொண்டு ஒரு தூர தேசத்துக்கு வந்து நமக்கு ஆகாரம் இல்லை, ஒரு சாப்பிடுறதுக்கு ஒரு ஆகாரம் இல்லை, ஒரு உடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் மனம் திரும்புறாரு அப்படிதான். அவருக்கு புத்தி தெரிந்த போது அவர் வந்து மனம் திரும்புறாரு. நம்ம புத்தி தெரிந்து நம்ம புத்தி தெரிந்து நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் நமக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒரே அந்த பாவத்திலே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அப்ப நம்ம பாவத்திலே இருந்துட்டோம் அப்படின்னா அதோடைய சம்பளம் மரணம் தான். நம்ம பாவத்தை விட்டு எப்போ நம்ம அதுல இருந்து வெளியே வருகிறோமோ அப்போதான் வந்து நமக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும். சிம்சனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவர் வந்து எவ்வளோ அவங்க அம்மா அப்பா சொல்லி பார்த்தாங்க, ஆனா அவர் வந்து அந்த ஒரு பெண்ணால அவருடைய வாழ்க்கை என்னாச்சு? அழிந்து போயிடுச்சு. கடைசியில வந்து ஏசப்பா கிட்ட மனத்துறாரு. அதே போலதான் இந்த இளையகுமாரனும் கடைசியில அவருடைய தகப்பன் கிட்ட வந்து அவர் ஒப்புரவாகிறார். பாவ அறிக்கை செய்து அவர் தன்னை தானே தாழ்த்தினார். இப்போ நம்ம வந்து இப்போ சில காரியங்களை வந்து நம்ம தப்பே செய்யறனால நம்ம என்ன பண்ணணும், அந்த நான் தப்பு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதான் பேசணுமே தவிர நம்ம வந்து தாழ்த்தவே மாட்டோம். ஆனா இந்த இளையகுமாரன் என்ன பண்ணார்னா அவர் தன்னை தானே தாழ்த்தினார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம சில டைம்
நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி அப்படின்னு தான் கொடுக்கப்படும். இதுலயே ஜீவித்துக் கொள்ளு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது இல்லை. அப்படின்னா நம்ம பாவங்களை எப்போ நம்ம விட்டு விடுகிறோமோ அப்பதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். எல்லாரும் கண்களையும் படிச்சிருக்கோமா? வாழையோடு மாத்திரம் அப்படியே எழுந்திருக்கலாம். கேட்கிற வசனத்தின்படி யோசேப்பு வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் அவர் வந்து சகித்து கொண்டார். என்ன பிரச்சனை அவர் பார்த்தாலும் ஆனா வந்து ஏசப்பாவை பார்த்து முழுவதுக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம சில டைம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஏசப்பா பார்த்து ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு, ஏன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் தான் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கிறோமே தவிர அது எதற்காக வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கவே வைக்கணும். எல்லாரும் ஏசப்பாட்ட கேட்கலாமா? ஏசப்பா எங்க பாவம் எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்கப்பா, நாங்க எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறதுக்கு ஒரு சகிப்பு தன்மை எங்களுக்கு நீங்க தாங்கன்னு கேட்கலாமா? ஏசப்பா உங்களுக்கு நாங்க பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆகும். ஒருவேளை நீங்க ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது கண்டிப்பா ஞானம் கிடைக்கும். எல்லாரும் கேட்கலாமா? பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட
உண்டாகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்க பிரச்சனை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ ப்ரெஷரா இருக்கு, என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா தெரியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். அன்று ஏசப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட ஏசப்பா நடந்தது போல அவங்களுடைய முடி கூட அவங்களுக்கு கருகல. அதே போல ஏசப்பா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருந்தார். தானியேல் 3 பேரை ஏசப்பாவை ஜெபிக்கிறதுக்கு அவர் மறக்கவே இல்லை. அதே போல நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கும் போது, ஏசப்பாவை மகிமைப்படுத்தும் போதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே மாறும். அன்று பவுலும் சீலாவும் அவங்க துதித்து பாடும் போதுதான் அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. அப்படிதானே? எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில், என்னை படுகிறேன் படுகிறேன் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில், என்னை படுகிறேன் படுகிறேன் பாதத்தில், ஒரு
உங்களுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த ஜெனரேஷன் உங்க கரெக்டாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற குற்ற குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து இனிமே எங்கள் வாழ்க்கையை இயேசுப்பா நீங்க எடுத்துக்கோங்கப்பா. நீங்க எங்களை உருவாக்குங்கப்பா. எங்களை நீங்க உயிர்